அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் 2025 கிட்டத்தட்ட 32,000 குரூப் டி போஸ்ட் வந்துருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. குரூப் டி போஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும், இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தால் போதும். இப்போ வந்து இந்த குரூப் டி போஸ்டிங்க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஐடிஐ ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ 10th மட்டுமே இருந்தால் போதும், இல்லை ஐடிஐ மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 32,438 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இல்லைன்னா ஐடிஐ. இதை பதிவு பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 22/2/2025. ஓகே, இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் போஸ்டிங்கு. ஸ்டார்டிங் டேட்டு 23/1/2025. கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் போடுறாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங்கு, எந்தெந்த எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதாவது எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஓவர் வியூ பார்த்துருவோம். இதோட ஏஜ் வந்து 18 to 36, 18 வந்து 36 வயசு இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா சம்பளம் வந்துடும். பேசிக் சேலரி 18,000. டெஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ப்ரிலிமினரியில் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். அதில் கிளியர் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, இது கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி, ஃபீமேலு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து 250 ரூபா கட்டணும். அந்த 250 ரூபான்றது வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி. எக்ஸாமை நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த 250 ரூபா வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதுக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ளை பண்ணும்போது நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துடணும். எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டா இந்த 250 ரூபா கட்டுறவங்களுக்கு மொத்தமாக வந்துடும். அது என்ன கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, பேங்க் சார்ஜ் ஏதாச்சும் பிடிச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் அதர் கேஸ்ட்டுகள்லாம் 500 ரூபா கட்டணும். இதில் டெபாசிட் அமௌண்ட் வந்து 400 ரூபா ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு 100 ரூபா மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகே, ஸ்டார்டிங் டேட்டு, லாஸ்ட் டேட்டு, எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெஸ்டர்ன் ரீஜன் மும்பையில் வந்து என்னென்ன கிரேடில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு போட்டுருவாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ரயில்வே மும்பையில் இருக்கிற போஸ்டிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்த் வெஸ்டர்ன், வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், அங்கே இருக்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்டர்ன், அதாவது தென் மேற்கு ஹூக்ளி, அங்கே இருக்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸ். வெஸ்ட் சென்ட்ரல், அதாவது மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர், அங்கே இருக்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், அதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வடக்கு ரயில்வே நியூ டெல்லியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட்டு, அதை கேஸ்ட் வைஸாக ரோஸ்டார் இடஒதுக்கீடு மூலயமா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சென்னை ரீஜன், சதர்ன் ரீஜன். சென்னையில் என்னென்ன வேக்கன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்ற பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதே போல் வேறு ரீஜனில் எங்கேயாச்சும் வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு, உங்களுக்கு அங்கே பிடிச்சிருந்ததுன்னா அங்கே கூட நீங்கள் பண்ணிடலாம். ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங்கில் உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே பதிவு பண்ணிடலாம். இது சென்னையில் இருக்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸ், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
இது வந்து வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். இது வந்து வடகிழக்கு ஃப்ரான்டியர், அதாவது வடகிழக்கு எல்லையோர ரயில்வே துறை கவுஹாத்தி. நெக்ஸ்ட்டு கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. இந்த மாதிரி எல்லா ரீஜன் மொத்தம் 17 ரயில்வே மையங்கள் இருக்குதுல்ல, அந்த மாதிரி அந்த 17 ரயில்வே மையங்களில் எவ்வளோ வேக்கன்ட், அந்த ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே நார்த் சென்ட்ரல் ரயில்வே பிரயாக்ராஜ், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டாவில் 2 வருது, செகந்திராபாத். சவுத் சென்ட்ரல் ரயில்வே. இது எல்லாத்தையும் வேக்கண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பூர்வமாக அனலைஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஓகே, தேங்க்யூ.